பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு. ஆல்ரெடி 3 பாயிண்ட் இருந்துச்சுங்க, இப்போ போட்டது ஒரு 3 பாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரூம் பார்த்துட்ருக்கோன்னு சொன்னாங்க. நமக்கு நான் திரும்பவும் கேட்டேன் நம்ம பசங்கக்கிட்ட எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இன்னும் 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க. ஏன்னா மலையில் ஏறி வரும்போது ரொம்ப டைம் மட்டும் தான் ஆகுது, அதே மாதிரி இது லாங் வந்து டிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்குது. சரி ஓகே வாங்க அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுறேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரைடர்ஸ் இருக்காங்கங்க. நம்ம வண்டியில் வந்தாச்சு, கிளம்பியாச்சுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீப்பு வேற லெவலில் மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்ச் இருக்குது சின்னதாக. அப்படியே இங்கே பார்த்தீங்களா, இங்கே தாங்க எல்லா வண்டியும் மாடிஃபிகேஷன் பண்ணி வேற லெவலில் வச்சுருக்காங்க. அப்படியே ரூமுக்கு போயிட்டு ரைட் சைடு பார்த்தீங்களா ரெசார்ட்ஸ்லாம். இவ்வளோ மலை மேலே எப்படி தான் இவ்வளோ பெரிய ரெசார்ட்ஸ்லாம் கட்டுறாங்கன்னே தெரியலைங்க. ஆனால் சூப்பராக இருக்குதுங்க ரெசார்ட்ஸ் எல்லாமே. இப்போ பரவாயில்லைங்க, ஃபஸ்ட்டு கீழே இருந்தப்போ ரொம்ப 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 வேர்த்துச்சு. இப்போ ஓரளவு ஓகே, லைட்டாக தான் இருக்குது. இன்னும் பக்கம் போக போக இன்னும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பார்க்கலாம். நான் வைசர் போட்டுக்கிறேங்க. இப்போ வாய்ஸ் எப்படி வருதுன்னு தெரியல, நல்லா வரும்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு பொண்ணு வருதுங்க, நல்லா தான் இருக்கு, முறைச்சி பார்க்குதுங்க. ஏங்க நான் என்னங்க பண்ணேன், இப்போ பொண்ணு வருதுன்னு சொன்னது குத்தமா? முன்னாடி போகிறது 2 பைக்குமே நம்ம ஃப்ரெண்டு தாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்டு இது இல்லை, ஃப்ரெண்டுனா ஒருத்தன், ஃப்ரெண்ட்ஸ்னா பல பேர், ஒரு 2-3 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். எல்லாமே நம்ம ட்ராவல் பார்ட்னர்ஸ் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த ஊர் பேரே என்னன்னு எனக்கு தெரியலைங்க. கேட்ட பசங்க கிட்ட எனக்கும் தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஓகே பார்க்கலாம். இங்கே சர்ச்சு தான் அதிகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது ஒரு ஊருன்னு நினைக்கிறேன். எல்லாமே இருக்குதுங்க, ஹாஸ்பிட்டல் சம்திங் எல்லாமே இருக்குதுங்க. காய்கறி எல்லாமே கிடைக்குதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆட்டோ வந்து அதிகமாக ரேட் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் ஒன்றும் கேட்கல. நான் நாளைக்கு ஜீப் சஃபாரி போகலான்னு இருக்கோங்க கைஸ். ஒரு ஆளுக்கு எவ்வளோ என்னென்னலாம் எதுவுமே சொல்லலை யாரும். பட் சொன்னாங்கன்னா தான் அதை பார்த்து எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் போகணுங்க. என்னன்னு தெரியல, பைக் எங்கேயும் நிறுத்துறாங்க, என்னாச்சுன்னு தெரியல. கேட்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. என்னாச்சு? ஓகே, என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. வேறு பிளேஸ் போகலாமா, போயிட்டு அப்புறம் ரூமுக்கு போகலாமா, இல்லை டேரக்ட் ரூமுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ரூமுக்கு போகலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. சரி ஓகே, ரூமுக்கு போயிட்டு எப்படி வரணும்னு எனக்கும் தெரியல. ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு நல்லா தாண்டா இருக்குது அப்படி தான் சொன்னான். ஒரு 2 or 3 டேஸாக எனக்கும் உடம்பு வேறு சரியில்லைங்க. சளி பிடிச்சி தொண்டையெல்லாம் அடிச்சிடுச்சு, சாப்பிடவே முடியலைங்க. உள்ளே வந்து அப்படியே ரொம்ப பெயினாக இருக்குது த்ராட்லாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பைக்னா ரொம்ப பிடிக்குங்க, எனக்கு அதை விட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கூடிய சீக்கிரமாக ஒரு கோப்ரோ வாங்கினாங்க. கோப்ரோ வேற இல்லை நம்மக்கிட்ட. நம்ம ப்ரோ ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட தான் நான் வாங்கி கோப்ரோவில் பிடிச்சிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு கோப்ரோ வாங்கிடணும் அப்படியே ஒன்று. இங்கே இதில் ஃபஸ்ட்டு மழையெல்லாம் பெஞ்சிட்டு இங்கே பார்த்தீங்களா, தண்ணி தெரியுதுங்களா? ஃபஸ்ட் மழை பெஞ்சிட்டு இருக்கும் போதெல்லாம் ரொம்ப தண்ணி போகும்னு நினைக்கிறேன். இப்போது தண்ணியே காணுங்க. ரோட்டில் சென்டர் குழியெல்லாம் இருக்குதுங்க. தெரியாமல் வந்தால் கீழே விழுந்து ஏதாவது ஆகிடுங்க. இங்கே இருக்கவங்க எல்லாமே ஸ்பீடாக தாங்க வராங்க. நாம தான் எல்லாத்துக்கும் ஆரம்பிச்சு போகிறோம், யாரும் ஆரம்பிச்சே வர மாட்டாங்க. அது இல்லாமல் நேற்று நைட்டு நாங்கள் நைட் டைமில் வேறு கிளம்பி வந்தோமா, கிளம்பி வரும்போது
ஆப்போசிட்டில் வரவங்க ஐபிஎம்லேயே வராங்க, நமக்கு சுத்தமாக கண்ணே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு தான் அப்படி வராங்க தெரியும். நாமளும் ஐபிஎம் அடித்து காமிச்சாலும் அவங்க லோ பீம் போடவே மாட்டுறாங்க. நைட்டெல்லாம் அப்படி ஓட்டிகிட்டு வந்து கண்ணெல்லாம் வலிக்குதுங்க. இன்னும் ஓட்டிகிட்டே தான் இருக்கும். இன்னும் ரூமுக்கே போகலை. ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தால் தான் அந்த கண்ணெரிச்சல்லாம் கொஞ்சம் சரியாக போகும்னு நினைக்கிறேன். ரோடெலாம் நல்லா இருக்குங்க. ஆனால் இங்கே மேலே வந்தது நல்லா இருக்கு, கீழெல்லாம் குழிமேடுமாக தான் ஜாஸ்தி இருந்துச்சு. எல்லாம் சுற்றி மரமாக அது இது இருக்கிறதுனால சூப்பராக இருக்குங்க. என்னமோ சவுண்டு வேறு வருது, என்னன்னு தெரியல. ஓகே ஓகே ஓகே. ரோடு வேற லெவலில் இருக்குங்க, பார்த்தீங்களா? ஆனால் பஸ்ஸு கார் எல்லாமே ஸ்பீடாக வருதுங்க. நாமளும் அதுக்கே அவங்க வர ஸ்பீடுக்கே நாமளும் வந்தோம்னா அப்புறம் ஆக்சிடெண்ட் அந்த மாதிரில தான் போய் முடியும். ஓகே, அவங்களுக்கு ஏதோ சம்திங் ஏதோ டைம் எக்ஸ்ட்ரா கம்மியாக இருக்கலாம், இல்லை டைம் ஆகிட்டு இருக்கலாம், அதனால் அவங்க ஸ்பீடாக வருவாங்க. எப்பயுமே அப்படி தானுங்க நம்ம லைஃப்பில். டைம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மூவி ஷூட்டே பண்ணலாம் போல இருக்கு. வேற 2 கப்புள்ஸ் வேறு நிச்சிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குங்க, வேற லெவலில் இருக்குது இந்த இடம். வீடியோ எப்படி வரும்னு தெரியல, நல்லா வரும்னு நினைக்கிறேன். நல்லா வந்தால் சூப்பராக இருக்குங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறத பார்த்தா எனக்கு இன்னும் அளவு கடந்த ஆசையாக இருக்குங்க. வண்டி அதை படுக்க வச்சு போகிறது ரொம்ப பிடிக்குங்க. கார்னரிங் பண்ணுறது பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்குல்ல. கோ ஸ்லோ, ஸ்பீட் லிமிட் 30 km ஒன்லின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா இது ரொம்ப சின்ன பாதைன்றதுனால மெதுவாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 50க்குள்ளவே போகலாம், சும்மா எதுக்கு ஸ்பீடெல்லாம் நம்ம போக மாட்டோம். நம்ம எந்த பாதையில் எப்படி போகணும்னு நமக்கு தெரியும், அது ஏற்ற மாதிரி மெதுவாக போய்க்கணும். எதுக்கு 30 km ஸ்பீடுன்னு சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் அவன் ஸ்பீடாக வந்தாலுமே நீ மெதுவாக வந்திருந்தா எப்படியோ ஒன்று, பார்த்தீங்களா எப்படி ஸ்பீடாக வந்தாரா, சப்போஸ் நீ மெதுவாக வந்துருந்தா நீ தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பீட் லிமிட் 30 ரொம்ப லோவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் அப்படி தாங்க இருக்கணும். ஏன்னா ஒரு உயிரோட மதிப்பே வேறங்க. நான் ரோடு மட்டும் மஸ்தாக இருக்குங்க. ஹேண்ட்ஸ்அப் சொல்லுவாங்க ரோடுக்கு. பட் ஆனால் இந்த ஹார்ட்டுக்கு மட்டும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. பாடி ஃபுல் இதாக இருக்குங்க, ரொம்ப வெரி வெரி ஆட்டம் இருக்குங்க. எனக்கு பாடி ஆட்டம் ஆகிடுச்சுனாவே ரொம்ப ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ரொம்ப ஹீட் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா பாடி மயக்கமே வந்துடும் எனக்கு. ஏன்னா அடிக்கடி வேறு ஏற்றுட்டே இருக்குமா, ரொம்ப ஷார்ட் ஆகிடும். முன்னாடி பாருங்க ஒரு ஜீப் போகுது பார்த்தீங்களா, ரெட் கலரில். ஜீப் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இங்கே எல்லாமே நல்லா மாடிஃபைட் பண்ணுறாங்க, நல்லா மாடிஃபைட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டு சாங் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, கையில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுருக்காரு. அப்படியே சாங் போட்டு ஃபன் பண்ணிட்டு வருங்க. இவர் தான் பார்த்தீங்களா, அவர் வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அந்தாங்க ப்ளூடூத் ஸ்பீக்கர். இன்னும் ரொம்ப தூரம் இருக்குங்க, இப்போ தான் உள்ளவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா. சரி வாங்க, நான் அப்படியே போக போக விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். இதுவே ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தானா அப்புறம் என்னடா ஒரு ரோடை மட்டுமே காமிக்கிறான், பிளேஸ் எதுவுமே காமிக்கவே மாட்டான், நீங்கள் போர் அடிச்சிருவீங்க. ஓகே வாங்க, நான் நெக்ஸ்ட் பிளேஸ் போயிட்டு நான் அப்படியே விளாக கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ கைஸ், இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குந்தலா டேம் வந்து ரீச் ஆயாச்சு. குந்தலா டேமில் இப்போ எங்கே இருக்கோன்னா, குந்தலா டேமோட போட் ஹவுஸோட பின்னாடி தான் நினச்சிட்ருக்கோம். வாங்க இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் ரிவ்யூ பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பியூட்டி திங்ஸு, அப்புறம் ப்ளஸ் இதெல்லாம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸும் இங்கே எல்லாமே கிடைக்குதுங்க. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஃபுட் ஐட்டம்னா ரொம்ப ரேட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரேட் வந்து அதிகம்தான். நாங்கள் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கணும், 170
ருபீஸுங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சாப்பாடு விஷயத்தில். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸில் தான் இருக்கோம். டேம் அந்தாட்டு பார்த்தீங்கன்னா டேம் இருக்குது. பேர் பார்த்தீங்கன்னா கொள்ளடம், பேர் வேறு எனக்கு மறந்துருச்சுங்க. நான் போகும்போது அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? ஓகே காய்ஸ், இதான் காய்ஸ் பார்த்தீங்கன்னா டேமோட போட் ஹவுஸ். ஓகே, நல்லா பெருசாக இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்தால் விளையாடுறதுக்கு கூட இடம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் இருக்குங்க. ஜாலியாக உட்காந்துட்டு நிழல் கூட இருக்குது. ஓகே காய்ஸ், இதோட நான் நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட கண்டினியூ திரும்பவும் நான் அப்லோட் பண்ணுறேன். பார்ட் 3 போடுறேங்க. இந்த வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ரைட் பண்ணும்போது சேஃபாக ரைட் பண்ணுங்கள் guys.